தேவமாதாவின் வணக்கம் மாதம் 11ஆம் நாள். தேவமாதா எலிசபெத் அம்மாவை சந்திக்கிறார். அச்சமயத்தில் தேவமாதாவிடம் விளங்கிய 3 பிரதான புண்ணியங்கள்: அதிசயத்துக்குரிய தேவ சுறுசுறுப்பு, மிகுந்த தாழ்ச்சி, சுயநலமற்ற பிறர் சிநேகம். எவ்வித பாக்கியமும் பெற்ற திருக்கன்னிகை தம்முடைய திரு உதரத்தில் அவதரித்த இரட்சகரை தரித்தவுடனே அவர் பூலோகத்தில் எரியச் செய்ய வருகிற தேவ அக்கினியினால் ஏவப்பட்டவர்களாய் உடனே மலைநாட்டுக்கு தம்முடைய சுற்றத்தினராகிய எலிசபெத் அம்மாளிடம் தீவிரித்து போனார்கள். அந்த அதிசயத்துக்குரிய தேவ கன்னிகை தம்முடைய திரு இருதயத்தில் எரிகிற தேவ திரு சிநேகத்தின் ஆவலை கொண்டு எவ்வளவு சுறுசுறுப்புடன் அதற்கு சம்மதித்தார்கள் என்று தியானிப்போம். தூர பயணத்தை மேற்கொண்டாலும் வழிப்பயணம் வருத்தமும் ஆபத்தும் உள்ளதாயிருந்தாலும் அன்னை பின்வாங்காமல் அதிக வேகத்தோடு சர்வேஸ்வரனின் சித்தப்படியே அவர்கள் வயிற்றிலிருக்கும் இரட்சகருடைய ஆசீரை எலிசபெத் அம்மாவின் வயிற்றிலிருக்கும் புனித அருளப்பருக்கு வழங்கவும் அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யவும் தீவிரித்து போனார்கள். இந்த பரம கன்னிகை தேவ மாதாவாய் இருக்கிறதினால் சகல உலகுக்கும் ராக்கினியாய் எல்லா மனிதருடையவும் வானதூதருடைய வணக்கத்துக்கும் ஊழியத்துக்கும் உரியவர்களாய் இருக்கிறார்கள். ஆயினும் அன்னை முதிர் வயதில் கருவுற்றிருக்கும் புனித எலிசபெத் அம்மாவை சந்தித்து இறை ஆசிரை வழங்கி அவர்களுக்கு தேவையான பணிவிடையை தாழ்ச்சியுடன் செய்ய தானே முன்வந்தார்கள். நாமும் அந்த தேவ ராக்கினியை கண்டு பாவித்து உண்மையான அன்புடன் மற்றவர்களுடைய அவசரங்களில் உதவவும் மிகுந்த அன்போடு அனைவரையும் சிநேகிக்கவும் ஞான கருத்துடனே பிறரில் சர்வேஸ்வரனை நோக்கவும் கடவோம். புதுமை: உயர்ந்த குலத்தவரான பத்ரீசியூஸ் என்னும் அருளப்பர் அவரது மனைவியும் தங்களுக்கு பிள்ளைகள் இல்லாததினால் தங்களுடைய செல்வங்களையெல்லாம் தேவ மாதாவுக்கு சுதந்திரமாக்க விரும்பினார்கள். ஆகவே அவர்கள் இடைவிடாது தேவநாயகியை நோக்கி எந்த தர்மத்துக்கு இந்த சொத்துக்களை செலவழிக்க வேண்டுமென்று தெரிவிக்கும்படியாக அன்னையை மன்றாடினார்கள். பரிசுத்த கன்னிகை அவர்களுடைய மன்றாட்டுக்கு இறங்கி கோடை காலத்தில் ஓர் இரவில் பட்டணத்திலுள்ள ஒரு சிறு மலையில் பனியை உறையச் செய்தார்கள். அதே இரவில் அருளப்பருக்கும் அவருடைய அருமையான பத்தினியாருக்கும் பாப்பானவருக்கும் தோன்றி எஸ்கோலினூஸ் என்னும் மலையில் உறைந்த பனியால் மூடப்பட்டிருக்கும் இடத்தில் நமது பேரால் ஓர் கோவில் கட்ட வேண்டுமென்று சொன்னார்கள். காலையில் பாப்பானவர் எண்ணிக்கையிலில்லாத ஜனங்களோடு திரளான குருக்களோடும் குறித்த இடத்துக்கு வந்து அற்புதமாக உறைந்திருக்கும் அந்த பனிக்கட்டியை பார்த்து அந்த இடத்தில் தானே கோவில் கட்ட ஆரம்பித்தார்கள். இவ்விதமாய் இவ்விரண்டு புண்ணியவான்களின் சொத்தை கொண்டு மிகுந்த அலங்காரமான சிறப்போடு ஒரு கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்த திருக்கொட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பிறந்த திருநாளுக்கு பின்வரும் நாட்களில் அனைத்துலகிலிருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அத்திருக்கொட்டிலை வணங்க வருவார்கள். இக்கோவிலில்தான் சுவிசேஷகரான புனித லூகாஸ் வரைந்த தேவ மாதாவின் படம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் ஏராளமான ஜனங்கள் பார்க்க போவார்கள்.
இத்திருப்படத்தில் பரிசுத்த கன்னிகையின் முகமானது அழகுள்ளதுமாய், தயையுள்ளதுமாய், அடக்க ஒடுக்கமுள்ளதுமாய், சாந்த குணமுள்ளதுமாய் விளங்குகிறது. அவர்களுடைய மடியில் இயேசு கிறிஸ்துநாதருடைய சாயலை காட்டுகிற சுரூபம் ஒன்று அதிசயத்துக்குரிய அழகுள்ளதாய் துலங்குகின்றது. அதன் இடது கையில் ஓர் புத்தகம் வைத்துக்கொண்டு வலது கை ஆசிர்வதிக்கிறது போல் தீட்டியிருக்கின்றது. தேவபாலன் தமது திருக்கண்களை தம்முடைய தாயின் மீது திருப்பி இருக்கின்ற பாவனையில் அந்த படம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த திருப்படத்தை பார்க்கிறவர்கள் தங்கள் மனதில் தேவ சிநேக அக்கினி அதிகரிக்கிறதாக உணர்கிறார்கள். கிறிஸ்தவர்களே, தேவ மாதாவினுடைய திருப்படத்தை உங்களிடத்தில் பக்தியாய் வைத்து அடிக்கடி பார்க்க கடவீர்கள். ஜெபம். பரிசுத்த கன்னிகையே, நீர் உம்முடைய சுற்றத்தினராகிய புனித எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் பொழுது அன்னை உம்முடைய வார்த்தை என் காதிலே விழுந்தவுடனே என் வயிற்றில் இருக்கிற என் பிள்ளை மகிழ்ச்சியினால் துள்ளினது என்று அகமகிழ்ந்து சொன்னார்கள். ஓ என் தாயே, உமது திரு வார்த்தையை கேட்பேன் என்று உறுதியாய் நம்புகிறேன். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு அனுகூலமாக கடவது. இந்த கண்ணீர் கணவாயிலே உமது திருப்பெயரை உச்சரிக்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியினால் உருகி போக கடவது. மரியாயே என்னும் திருநாமமே என் இருதயத்தில் எப்பொழுதும் வாசம் செய்யும். என் வாக்கில் எப்பொழுதும் வாரும். என் சந்தோஷமாயிரும், என் ஆதரவாயிரும், என் பாக்கியமாயிரும். மரியாயே என்னும் நாமமே, உம்முடைய அடைக்கலத்தில் ஒருவனாகிலும் அவநம்பிக்கையாய் இருக்க மாட்டான். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: ஓ தேவ மாதாவே, மெய்யான சர்வேஸ்வரனான இயேசு கிறிஸ்துநாதரின் பேரில் என்னுடைய இருதயம் தேவ சிநேகத்தால் பற்றி எரிய செய்தருளும். 11ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியாவது: தங்களுக்குள்ளே பகை வர்மமாயிருக்கிறவர்களை சமாதானப்படுத்துகிறது.